UPSC Vinod. So, நம்ம இன்னைக்கு environment related current affairs தான் பார்க்க போறோம். So, first current affairs Wallace line. So, Wallace line அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிவைட் பண்ற லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா Wallace லைன் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் நாட், அதாவது பயோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரி. ஸோ சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து என்னன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் ரீஜனும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய டோப்போகிராஃபியும் சரி, அது வந்து ஏஷியன் பார்ட்டோட சம்மந்தப்படாது. ஏஷியன் பார்ட்டுக்கும் ஆஸ்திரேலியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால தான் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது தனி கான்டினென்ட்டாகவே இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது அண்டார்டிகாலேருந்து பிரிஞ்சு வந்ததாகவும், ஸோ அதே மீன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து கிளியரா ஆஸ்திரேலியாவையும் ஏஷியன் பார்ட் ஆஃப் ஜியோகிராபிக்கல் லொகேஷனையும் கிளியரா வந்து பிரிச்சு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலஸ் லைன், பயோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரி. இதை ஏன் அவங்க பயோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரின்னு சொல்றாங்கன்னா, ஜியோகிராபிக்கலாவும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. ஸோ டெபாசிட்ஸ், பிளேசர்ஸ், இது எல்லாமே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய பிளேசர்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பயாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து ஆஸ்திரேலியாவில் கங்கரூஸ், ஸோ மார்சுபியல்ஸ். ஸோ யூபிஎஸ்சியோட பிஒய்க்யூ, மார்சுபியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. அப்போ மார்சுபியல்ஸ் இஸ் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் ஆஸ்திரேலியா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பயோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்கோசோன்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியாவை வந்து பிரிச்சு காட்டுது. எக்கோசோன்ஸ் ஆஃப் இட் செப்பரேட்ஸ் த எக்கோசோன்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா. பாலி அண்ட் லோம்போக் லைன், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாலி அண்ட் லோம்போக் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ற லைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மக்கார்ஸ் ஸ்ட்ரைட், மக்கார் ஸ்ட்ரைட். ஸோ மக்கார் ஸ்ட்ரைட் வந்து பாத்தீங்கன்னா விச் செப்பரேட்ஸ் அந்த லோம்போக் அண்ட் பாலி லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கார் ஸ்ட்ரைட் வந்து இருக்கு. ஸோ ஸ்பீஷியஸ் இஸ் நாட் இன்டர்மிங்கிள்டு. ஆக்சுவலா இந்த வாலஸ் லைன் அப்படிங்கிறது கிளியரா என்ன காட்டுது அப்படின்னா, இந்த பக்கம் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வேற மாதிரியும், ஸோ இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ் வந்து வேற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. கான்டினென்டல் ட்ரிஃப்ட், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ட்ரென்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி அப்படிங்கிறது கான்டினென்ட் பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூவ் பண்றது தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரென்ச்சஸ் இருக்கிறதும் நமக்கு வந்து எதை உணர்த்துது அப்படின்னா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் கான்டினென்ட், ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் லேண்ட் மாஸ். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டினல் ட்ரிஃப்ட் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ கொலிஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரென்ச்சஸ் வந்து, அதாவது நான் என்ன சொன்னேன், ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அண்டார்டிகாலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு லேண்ட் மாஸ் தான் ஆஸ்திரேலியா அப்படின்னும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலிஷன் வந்து 35 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து கொலிஷன் நடந்துச்சு. ஸோ எவிடன்சஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ ஏன்னா நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற பேட்டர்ன் மூலியமா தான் நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் அண்ட் ஜுவாலஜிக்கல் அனிமல்ஸும் சரி, பிளான்ஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்டா இருக்கு வித் கம்பேர்ட் டு சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலஸ் லைன். ஸோ வேலஸ் லைன் அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சா போதும், இவ்வளோ டீட்டெயிலாக கண்டிப்பாக கேட்க போறதுல. ஸோ இட் இஸ் அ ஷார்ப் டிவைட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. கிளியரா நமக்கு என்ன காமிக்குதுன்னா, பயோடைவர்சிட்டியோட ஷார்ப் டிவைடை வந்து வேலஸ் லைன் வந்து காமிக்குது. எதிலிருந்து ஏஷியால இருந்து ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிரீன் ஸ்டீல். ஸோ ஆக்சுவலாக கிரீன் ஸ்டீல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து கிரீன் ஸ்டீல் இனிஷியேட்டிவ் வந்து இந்தியா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது எடுக்கிறதுக்குண்டான காரணம் என்னன்னா, நம்ம வந்து நார்மலாக அயன் ஓர்லேருந்து ஸ்டீல் வந்து எடுப்பாங்க. பட் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சுவலாக நிறைய ஸ்டீல் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டியூ டு ஹை கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபாசில் அண்ட் ஃபியூல் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டீல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஸ்டீல் வித்வுட் ஃபாசில் அண்ட் ஃபியூல். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஸ்டீல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்தியன் கிரீன் ஸ்டீல் செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிரீன் ஹைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இது எல்லாமே கீவேர்ட். அதாவது ஃபாசில் அண்ட் ஃபியூல் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டீல் கிரியேட் பண்றது. அது அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபாசில் அண்ட் ஃபியூல் யூஸ் பண்ணாம நம்ம ஸ்டீல் கிரியேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா
கிரீன் ஹைட்ரஜனை யூஸ் பண்றோம். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரிசர்வ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓவர் 80% ஆஃப் கிரீன் ஸ்டீல், அதாவது ஸ்டீல் இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசர்வ் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால, நெக்ஸ்ட் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், நார்தன் பார்ட் ஆஃப் த ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆக்சுவலாக ஸ்டீல் செக்டார் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு செக்டார். ஸோ ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து பேஸே வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் ஸ்டீலால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா டீகார்பனைசேஷன் நடக்கும். ஸோ கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன், அதாவது கிளீன் எனர்ஜி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் அப்படிங்கிறது நம்ம அது ஒரு பொல்யூட்டிங் ஏஜென்ட்டாகவும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் எனர்ஜி வந்து இப்போ அது ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து நம்ம வந்து ஓரை வெட்டி எடுத்து அந்த ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா அதிகமாக பொல்யூஷன் எமிட் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் ரிடக்ஷனும் இந்த கிரீன் ஸ்டீலால நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கெயின் மொலாசிஸ். ஆக்சுவலாக சுகர் கெயின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரீசெண்டாக நீங்கள் பிஒய்க்யூஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லையாவது சுகர் கெயின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த சுகர் கெயின் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் சுகர் கெயின் மொலாசிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சுகர் கெயின் மொலாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம் வந்து கரண்ட் ஆஃபீஸில் பேசியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூவல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்சோ சுகர் ப்ரொடக்ஷன். ஸோ சுகர் ப்ரொடக்ஷன்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். பட் இதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கங்க. ஸோ டார்க் ஆக்சிஜன் இதை ஏன் நான் டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா இது எக்ஸாமுக்கு வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு டவுட் தான். பட் இருந்தாலும் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி பார்த்துக்கோங்க. டார்க் ஆக்சிஜன், ஸோ இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரதுக்குறான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டார்க் ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க் ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்பவுமே அதாவது சி பெட்ல ரொம்பவுமே அக்சஸ் பண்ண முடியாத ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிஎஸ்எல் ஜோன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஎஸ்எல் ஜோன். ஃபர்ஸ்ட் அபிஎஸ்எல் ஜோன்னா என்ன நமக்கு தெரியணும். ஏன்னா மேஜர் பார்ட் ஆஃப் த டார்க் ஆக்சிஜன் ரிசர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இருக்கிறதா தான் வந்து சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் சி பெட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்சிஜன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் வந்து பற்றி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ். ஸோ பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸை பற்றி கொஷின் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் டீப் சி மைனிங். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டீப் சி மைனிங் அண்ட் டார்க் ஆக்சிஜன். ஸோ அபிஎஸ்எல் பிளேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலியோஜிக் ஓஷன் ஜோன். ஸோ பெலாஜிக் ஓஷன் ஜோன். ஸோ அந்த அபிஎஸ்எல் ஜோன் அப்படிங்கிறது 4000 to 6000 மீட்டர் டெப்த் வரையும் இருக்குது. ஸோ இந்த ஃபீட்ஸில் சொல்லணும் அப்படின்னா 13,000 to 20,000 ஃபீட். ஸோ இதில் ஆக்சுவலாக அபிஎஸ்எல் ஜோன் அப்படிங்கிறது 83% ஆஃப் ஓஷனும் 60% ஆஃப் எர்த் சர்ஃபேஸும் வந்து சேர்ந்து மேக் பண்ணது அந்த அபிஎஸ்எல் ஜோன் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டீப் சி பெட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டார்க் ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா 4 கிலோமீட்டர் டெப்த்ல ஸோ டார்க் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓஷன்ஸ்ல இருக்கு. எங்கே அட் 4 கிலோமீட்டர் டெப்த். ஸோ இந்த ஆக்சுவலாக இது என்ன ஆச்சு அப்படின்னா ரீசெண்டாக சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஓஷன்ஸ்ல வந்து சடனாக வந்து ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதை டெஸ்ட் பண்ண போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா லேக் ஆஃப் இன்சஃபிஷியன்ட் சன்லைட் அட் டீப் சி பெட்ஸ். அதனால என்ன ஆகுதுன்னா போட்டோசிந்தசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்க மாட்டேங்குது. ஸோ போட்டோசிந்தசிஸ் நடக்க மாட்டேங்குது. ஸோ ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்து வருது. அப்போ சவுத், அதாவது லாஜிக்கா யோசிச்சோம்னா போட்டோசிந்தசிஸ் நடக்கல அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடையாது வாட்டர்ல. அப்போ ஆக்சிஜன், அதாவது டீப் சி பெட்ஸ்ல ஆக்சிஜன் கிடையாது, சன்லைட்டும் கிடையாது. அப்போ நமக்கு வந்து எப்படி அதாவது ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே அதை டெஸ்ட் பண்ண போய் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மேஜர் பார்ட் ஆஃப் த ஆக்சிஜன், அதாவது டீப் சீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் எங்கிருந்து சப்ளை ஆகுது அப்படின்னா கிரேட் கன்வேயர் பெல்ட்ல இருந்து சப்ளை ஆகுது. ஸோ கிரேட் கன்வேயர் பெல்ட்ல இருந்து சப்ளை ஆகுது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரேட் கன்வேயர் பெல்ட்ல இருந்து சப்ளை ஆகக்கூடிய ஆக்சிஜன் எப்படி வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் டெபாசிட்ஸ் வந்து அதிகமா இருந்திருக்கு. இப்போ அது என்ன ஆக்சுவலா இப்போ
இந்த டீப் சி மைனிங்னால இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனையா இருக்குது. இப்போ ஏன் இது நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா இந்த டார்க் ஆக்சிஜன் அப்படிங்கிறது டீப் சீஸ்ல இருக்கு. ஸோ இந்த பாலிமெட்டலிக் நாடியூல்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டார்க் ஆக்சிஜனை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொல்யூட் பண்றோம். இந்த டார்க் ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சுவலா உள்ள டீப் சீல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த பாலிமெட்டலிக் நாடியூல்ஸை நம்ம வந்து டீப் சி மைனிங் மூலமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய டார்க் ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா குறையும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ல இருக்கக்கூடிய டீப் சீல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.